சென்னை டிசம்பர் 27. முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங். மன்மோகன் சிங்கின் பேரறிவும் பணிவும் தொண்டும் எதிர்கால தலைமுறைகளுக்கு ஊக்கமளித்து தொடர்ந்து வழிகாட்டும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இரங்கல். சென்னை டிசம்பர் 27. மன்மோகன் சிங்கின் பேரறிவும் பணிவும் தொண்டும் எதிர்கால தலைமுறைகளுக்கு ஊக்கமூட்டி தொடர்ந்து வழிகாட்டும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தனது இரங்கல் செய்தியில் தெரிவித்து உள்ளார். மன்மோகன் சிங் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் கூறியிருப்பதாவது: சமூக முன்னேற்றம். முன்னாள் பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங் மறைந்த செய்தி அறிந்து மிகவும் வருத்தமுற்றேன். பெரும் தலைவரான அவரது அறிவாற்றலும் தலைமைத்துவமும் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சியை முன்னோக்கி வழி நடத்தியது. பிரதமராக அவரது பதவிக்காலம் நிலையான வளர்ச்சி, சமூக முன்னேற்றம் மற்றும் கோடிக்கணக்கான மக்களின் வாழ்க்கையை மேம்படுத்திய சீர்திருத்தங்கள் ஆகியவற்றை கொண்டதாக திகழ்ந்தது. தலைவர் கருணாநிதி மன்மோகன் சிங்குடன் இணைந்து செயல்பட்டது தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு முக்கிய பங்கு ஆற்றியது. அவர்கள் ஒருவர் மீது ஒருவர் கொண்டிருந்த மதிப்பும் அவர்களது கூட்டணியும் மிக பெரும் சிறப்பு திட்டங்களை கொண்டு வந்து அனைத்து துறைகளும் தமிழ்நாட்டின் வளர்ச்சியை வலுப்படுத்தின. தமிழ்நாட்டின் கனவுகளை மதிப்பவராக டாக்டர் மன்மோகன் சிங் இருந்தார். தென்னக மக்களின் குரல்கள் தேசிய அளவிலான திட்டங்களில், கொள்கைகளில் எதிரொலிப்பதை அவர் உறுதி செய்தார். நெருக்கடியான காலங்களிலும் மன்மோகன் சிங்கும் கருணாநிதியும் உறுதியாக ஒன்றிணைந்து நின்று நம்பிக்கை மற்றும் மாநில அடையாளங்களுக்கான மரியாதை ஆகியவற்றின் அடிப்படையில் கட்டமைக்கப்பட்ட கூட்டணி அரசின் வலிமையை வெளிப்படுத்தினார். அவரது அமைதியான ஆழ்ந்த சிந்தனை கொண்ட தலைமை பண்பானது பொது வாழ்வில் காண்பதற்கு மிகவும் அரிதான பண்பாகும். அவர் குறைவாக பேசினார், ஆனால் மிகுதியாக சாதித்தார். அவர் வாய் சொல் வீரராக அல்லாமல் தனது தீர்க்கமான செயல்களினால் பேசினார். நண்பர். பிரதமர் என்பதையும் தாண்டி தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு நண்பராக அவர் விளங்கினார். நமது தேவைகளை புரிந்து கொண்டு அவற்றை தீர்த்து வைத்த அவரது செயல்பாடு இந்தியாவின் வளர்ச்சி வரலாற்றில் தமிழ்நாடு வலிமையான பங்காற்றுவதற்கு துணை புரிந்தது. பரந்துபட்ட அறிவை கொண்டிருந்தாலும் உயர்ந்த பதவியில் இருந்தாலும் மிகவும் அடக்கத்துடன் அவர் இருந்தார். இதன் வழியாக அவருடன் பணிபுரியும் வாய்ப்பை பெற்றவர்களிடம் ஆழ்ந்த தாக்கத்தை அவர் விட்டு சென்றுள்ளார். வழிகாட்டும். தமிழ்நாட்டு மக்களின் சார்பாகவும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாகவும் மன்மோகன் சிங்கை இழந்து வாடும் அவரது குடும்பத்தினர், நண்பர்கள் மற்றும் காங்கிரஸ் பேரியக்கத்தை சேர்ந்த அனைத்து தோழர்களும் எனது ஆழ்ந்த இரங்கலையும் ஆறுதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மன்மோகன் சிங் பேரறிவும் பணிவும் தொண்டும் எதிர்கால தலைமுறைகளுக்கு ஊக்கம் மூட்டி தொடர்ந்து வழிகாட்டும். இவ்வாறு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கூறினார். மத்திய மந்திரி எல். முருகன். மத்திய இணை மந்திரி எல். முருகன் இந்தியாவின் முன்னாள் பிரதமரும் சிறந்த பொருளாதார ஆலோசகருமான மன்மோகன் சிங் மறைவுக்கு செய்தி ஆழ்ந்த வருத்தம் அளிக்கிறது. தனது சிறந்த கல்வி திறனால் இந்திய பொருளாதார மீட்சிக்கு ஆலோசகராக விளங்கியவர். பல்வேறு அரசாங்க பொறுப்புகள் வகித்ததுடன் மத்திய நிதி மந்திரியாகவும் செயல்பட்டார். சிறந்த பண்பாளரான முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கை பிரிந்து வாடும் அவர்களின் குடும்பத்தாருக்கு எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். அண்ணாமலை. தமிழக ஜனதா தலைவர் அண்ணாமலை முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கின் மறைவுக்கு தமிழக ஜனதா சார்பில் இரங்கல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பொருளாதாரத்தில் மிகவும் புத்திசாலித்தனமான தலைவர். நிதி மந்திரியான அவரின் பதவிக்காலம் தாராளமயமாக்கப்பட்ட பொருளாதாரத்தை நோக்கி நாட்டை வழி நடத்தியது. அவரின் வார்த்தைகளை விட அவரின் செயல்கள் அதிகம் பேசியது. தகவல் அறியும்
உரிமை சட்டம் போன்ற முக்கிய சட்டங்கள் மக்கள் நலனுக்காக அவரின் அர்ப்பணிப்புக்கு சான்றாக திகழ்கின்றன. அவரது ஆன்மா எல்லாம் இறைவனின் பாதத்தில் சாந்தி அடையட்டும். சோனியா காந்தியுடன் மன்மோகன் சிங். பாகிஸ்தான் முன்னாள் அதிபர் முஷரப்புடன் மன்மோகன் சிங். ஜெயலலிதாவுடன் மன்மோகன் சிங். கருணாநிதியுடன் மன்மோகன் சிங். பிரதமர் மோடியுடன் மன்மோகன் சிங். முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாமுடன் முன்னாள் பிரதமர் வாஜ்பாயுடன் மன்மோகன் சிங். அரசியல் கட்சி தலைவர்கள் இரங்கல்.